அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் அருளிச் செய்த திருமந்திரத்திலே 4ஆம் தந்திரத்திலே அமைந்த ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நமசிவய என்கிற 5 எழுத்துக்களை கொண்டு பற்பல விதமான நுணுக்கங்களை திருமூலநாயனார் சொல்லி வருவதை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். வீழ்ந்து எழலாம் விகிருதன் திருநாமத்தை சோர்ந்து ஒழியாமல் தொடங்கும் ஒருவர்க்கு சார்ந்த வினைத்துயர் போக தலைவனும் போந்திடும் எனும் பொரிசடையோனே. எம்பெருமான் ஈசனுக்கு பொரிசடையோன் என்று ஒரு பெயரை சூட்டுகிறார்கள். நீண்ட நெடிய காலம் தவத்திலே அமர்ந்திருந்து விட்ட காரணத்தால், தலைமையில் சிக்கு பிடித்து சடைப்பிடித்து போயிருக்கக்கூடிய காரணத்தால் நீண்ட நெடிய தவ வாழ்க்கையில் இருப்பவர் என்பதால் அவர் பொரிசடையோன் என்று அழைக்கப்படுகிறார். இப்படிப்பட்ட நீண்ட நெடிய கடுந்தவத்தை இயற்றிய ஒருவரால் மட்டுமே மற்றவருக்கு வழிகாட்டியாக இருக்க முடியும். யோகசாதன பயிற்சியிலே எவர் ஒருவர் யோகத்தை பற்றியதான தேடுதலிலே இருந்தாலும் அவருக்கான தேடுதலுக்கான முழு விளக்கத்தை அனுபவத்திலே மிகப்பெரிய நிலையிலே உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய சிவபெருமானால் மட்டுமே சுட்டிக்காட்ட முடியும் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி அவரிடத்திலே நம்முடைய குறைகளை சொல்லி வேண்டி யோக சாதனத்தின் நுணுக்கங்களை காட்டிக் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொண்டால் நிச்சயமாக நமக்கு நம்முடைய கர்மவணிகளிலே இருந்து விடுதலை கிடைக்கும் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். ஈசன் திருநாமம் என்பது எது? அது சிவ என்பது. சி என்றால் நெருப்பு, வ என்றால் காற்று. காற்றை கொண்டு கனலை எழுப்பும் போது நமது சிரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனாகிய சிவன் வெளிப்பட்டு நமக்கு தேவையான முழுமையான ஞானத்தை கொடுப்பதோடு அல்லாமல் நாம் எதுகாரும் இத்தனை பிறவிகளாக சுமந்து வந்திருந்த கர்ம வினைகளையும் போவார்க்கு உதவியாக இருப்பார் என்பதே இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது. உண்ணும் மருந்தும் உலப்பிலி காலமும் பன்னுரு கேள்வியும் பாடலுமாய் நிற்கும் விண்ணின்று அமரர் விரும்பி அடிதொழ எண்ணின்று எழுத்து அஞ்சும் ஆகி நின்றானே. என்னும் எழுத்துமாக எம்பெருமான் ஈசன் இருக்கிறான். 5 எழுத்துக்களாக ஈசனுடைய தத்துவம் விளங்குகிறது. ந ம சி ப ய என்கிற இந்த 5 எழுத்துக்களும் ஈசனின் தத்துவத்தை விளக்குகின்றன. இப்படிப்பட்ட ஈசனின் தத்துவத்தை விளங்கி கொண்டு விட்ட ஒருவர் நிச்சயமாக யோக வெற்றியை பெறுவார். அவர் கொண்டிருக்கக்கூடிய பலவிதமான ஐயங்களுக்குமான விடையெல்லாம் ஈசன் அவரவருக்குள்ளே இருந்தே உணர்த்தி வைப்பார் என்பது இதன் பொருளாகிறது. இது காரணமாகவே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் மனமே சத்குருவாக மாறி அமைய முடியும் என்று உறுதிபடச் சொல்லியிருந்தார்கள். எவரொருவர் தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனுடைய பிரகாசத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய வாசிப்பயிற்சியை செய்கிறாரோ அவருக்கு அவர் சுவாசிக்கக்கூடிய காற்றே உணவாகவும் மருந்தாகவும் மாறி அமையும். இது காலத்தின் கட்டாயம். யோகசாதன பயிற்சிகளை மட்டுமே ஒருவர் தன்னுடைய கர்ம வினைகளை தீர்த்து கொள்ள முடியும். வேறு எந்த வகையிலும் இதை தீர்த்து கொள்ள முடியாது. அதன்றியும் ஒரு யோக சாதகனுக்கு ஏற்படக்கூடிய பற்பல விதமான ஐயங்களுக்கான விடையை அவரவருக்குள்ளே இருந்து மனமே குருவாக மாறி அமைந்து விளக்கி கொடுக்கும் என்பது பொருள். ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அமரர்களும் கூட தொழக்கூடிய தத்துவத்தை எம்பெருமான் ஈசன் கொண்டிருக்கிறார். இது காரணமாகவே தேவர்களாக இருந்தாலும் மனிதர்களாக பிறந்தால் மட்டுமே யோக சித்தியை பெற முடியும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லிச் சென்றிருக்கிறார்கள். நமக்கு அரிதிலும் அரிதாக கிடைத்திருக்கக்கூடிய இந்த மானுட உடலை கொண்டுதான் நாம் யோக சித்தியை பெற முடியும். ஆத்மாவை மோட்சத்திற்கு இட்டு செல்ல முடியும். அமரர்களாக இருந்தாலும் கூட அவர்களும் இங்கே மறுபடியும் வந்து பிறந்து யோக வெற்றிக்கான பயிற்சியை இந்த மானுட உடலை கொண்டு நடத்தியாக வேண்டும் என்பதே திருமூலநாயனாருடைய அறிவுரையாக இருக்கிறது. 5 பெருமையே அகலிடம் ஆவதும் 5 பெருமையே ஆலயம் ஆவதும் 5 பெருமையே அறவோன் வழக்கமும் 5 வகை செய்ய பாலனும் ஆமே. 5 எழுத்துக்களின் பெருமை என்பதுதான் நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த உடலுக்கான தத்துவமாக இருக்கிறது. அது காரணமாகவே இந்த 5 எழுத்துக்களை கொண்டு முறையாக கட்டமைக்கப்பட்ட இந்த மானுட உடல் என்பது ஆலயம் என்றும் ஆகிறது. ஊனுடம்பு ஆலயம் என்றே திருமூலநாயனார் சொல்லி வருவதை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த 5 பெருமையை புரிந்து கொண்டு விட்டவன் அறவோன் என்று ஆவான். அறம் என்றால் தர்மம், நெறி என்று பொருள். எவர் ஒருவர் இடைவிடாது இந்த 5 எழுத்துக்களின் தத்துவத்தை உள்ளிலே உணர்ந்து 5 எழுத்துக்களிலே முக்கியமான 3 எழுத்துக்களை முனைப்பாக பற்றி அதன் காரணமாக யோக பயிற்சியை செய்து வருகிறாரோ அவர் நிச்சய வெற்றியை சுவைப்பார் என்பது இதன் பொருளாகிறது. ய என்கிற ஆகாயத்திலே
வ என்கிற காற்றை கொண்டு சி என்கிற நெருப்பை மூட்ட வேண்டும். இந்த 3 எழுத்துக்களும் தான் யோக சாதகனுக்கு தேவையான அடிப்படை தத்துவத்தை கொண்டிருக்கின்றன. இந்த 3 எழுத்துக்களும் வளி, அழல், ஐயம் என்று அழைக்கப்பட்ட காற்று, நெருப்பு, நீர் என்கிற 3 தத்துவங்களை கொண்டிருக்கின்றன. இந்த 3 தத்துவங்களையும் முறையாக எவர் ஒருவர் பற்றி பிடித்து யோக சாதனம் பழகுகிறாரோ அவர்தான் நிச்சயமாக அறவோன், அதாவது தர்மம் சார்ந்து வாழ்பவர் என்று பொருளாகிறது. இதை செய்யும் போது பாலனும் ஆகலாம், அதாவது முதிய பிராயத்தை தொட்டுவிட்ட ஒருவரும் கூட யோக பயிற்சியை சிறப்பாக மேற்கொண்டு வரும்போது இளமை என்பதை பெற்றுவிட முடியும். ஒரு பாலகனைப் போல இளமையான ஒரு நிலையை பெற்றுவிட முடியும். இதற்கெல்லாம் ஆதாரமாக இருப்பது இந்த 5 எழுத்து தத்துவமே. இந்த 5 எழுத்து தத்துவம் எப்போதும் உங்களுடைய நெஞ்சத்திலே இருந்து அகலாது இருக்கட்டும் என்று திருமூலர் சுட்டி காட்டுகிறார். வேர் எழுத்தாய் விண்ணாய் அப்புறமாய் நிற்கும், நீர் எழுத்தாய் நிலம் தாங்கியும் அங்கு உள்ள, சீரெழுத்தாய் அங்கியாய் உயிராம் எழுத்து, ஓர் எழுத்து ஈசனும் ஒன் சுடர் ஆமே. வேர் எழுத்து சகலத்திற்கு மூலமான ஆதாரமான எழுத்து எது என்றால் அது விண்ணாகவும் அப்புறமாகவும் நிற்கக்கூடிய எழுத்தாக இருக்கிறது. அந்த எழுத்துத்தான் நீர் எழுத்து. நீர் என்பது சந்திரனை குறிக்கிறது. சந்திரனை குறிக்கக்கூடிய அ என்கிற எழுத்து, அதாவது சந்திரகலை. இந்த சந்திரகலையைத்தான் நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நீரெழுத்தாக நிலம் தாங்கி அங்கு இருக்கும். நிலம் என்பது நம்முடைய இந்த உடல். இந்த உடலுக்குள்ளே நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிராணசக்தியாகிய அகாரம் என்கிற சந்திரகலையே உயிரெழுத்து என்று சித்தர் குறிப்பிடுகிறார்கள். இந்த எழுத்துத்தான் சீரெழுத்தாக இருந்து நம்முடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நெருப்பின் தத்துவத்தை ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறது. விஞ்ஞானம் சொல்லி இருப்பதைப் போல ஒவ்வொரு மானுட உடலும் 98.4 என்று அழைக்கப்படக்கூடிய ஃபாரன்ஹீட் என்கிற வெப்பநிலையிலே இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த வெப்பநிலை மிகாமலும் குறையாமலும் வாழ்ந்திருக்க வேண்டும். வெப்பம் அதிகரித்தால் சுரம், பீடை என்றாகிவிடும். வெப்பம் குறைந்துவிட்டால் சன்னி என்றாகி குளிரினால் மரணம் ஏற்படும். இது இப்படி ஏற்பட்டு விடாதபடியாக ஒரே சீராக இந்த குறிப்பிட்ட வெப்பநிலை சரியாக பராமரிக்கப்பட வேண்டும் என்றால் வெப்பம் அதிகரித்து விடாதபடியாக நம்மை காப்பாற்றி கொண்டிருப்பது நம்முடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நீர் தத்துவம். அந்த தத்துவம் என்பது அகாரம் என்று அழைக்கப்பட்ட சந்திரகலையோடு இணைந்ததாக இருக்கிறது. இந்த ஒரு எழுத்துத்தான் ஈசனுடைய பிரகாசத்தை நமக்கு காட்டிக் கொடுக்க வல்லதாகவும் இருக்கிறது. மெல்ல மெல்ல சந்திரகலையை ஓட்டி ஓட்டியே நம் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவஜோதியின் பிரகாசத்தை நாம் அதிகரித்துக் கொள்ள முடியும். இடையராது செய்யக்கூடிய யோக பயிற்சியின் மூலமாக இதை நாம் சாத்தியப்படுத்திக் கொள்ள முடியும். இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக திருமூலநாயனார் நம் அனைவருக்கும் எடுத்துச் சொல்லுகிறார். 4ஆம் எழுத்து ஓசை ஞாலம் ஒரு அது, 4ஆம் எழுத்தினுள் ஞாலம் அடங்கிற்று. 4ஆம் எழுத்தே நவில வல்லார்கட்கு, 4ஆம் எழுத்து அது நன்னெறிதானே. இங்கே திருமூலநாயனார் பற்பல விதமான வார்த்தைகளை சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய சரியான தத்துவத்தை புரியப்படுத்த முயற்சி செய்கிறார். 4ஆம் எழுத்து ஓசை ஞானத்தை உருவாக்கி கொடுக்கும் என்று குறிப்பிடுகிறார். 4ஆம் எழுத்து எது? ந, ம, சி, வ, ய என்பதிலே 4வது எழுத்து என்பது வ என்கிற காற்றை குறிக்கக்கூடிய எழுத்தாகிறது. எவர் ஒருவர் காற்றை பிடிக்க வல்லவராக இருக்கிறாரோ அவர் இந்த உலகிலே சாதிக்க முடியாதவற்றையெல்லாம் சாதிக்க வல்லவராக மாறிவிடுவார். ஏனென்றால் இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளும் இயங்கிக் கொண்டிருப்பது காற்றின் அடிப்படையில்தான். எப்போது காற்றின் சுழற்சி என்பது உயிர்களுக்குள்ளே நிலகடாமல் போய்விடுகிறதோ அப்பொழுது மரணம் என்பது ஏற்பட்டு விடுகிறது. அது காரணமாகவே 4வது எழுத்தாக இருக்கக்கூடிய வ என்கிற எழுத்து இந்த உலகம் உருவாவதற்கும் அது இயங்கிக் கொண்டிருப்பதற்கும் அடிப்படை நாதமாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். இந்த 4வது எழுத்தை புரிந்து கொண்டு விட்டவர் எவராக இருந்தாலும் அது நல்ல நெறியை உங்களுக்கு புரியப்படுத்திவிட்டதாக பொருள். நன்னெறி என்பது எது? நெறி என்பது சீராக இயங்கக்கூடிய இயக்கம். நன்னெறி என்பது எந்த விதமான அப்பழுக்கம் இல்லாமல் இயங்கக்கூடிய இயக்கம். மானுட உடலிலே மனிதன் பிறந்தது முதலாக மரணிக்கும் வரையிலுமாக ஒரே சீராக சுவாசம் என்பது உள்ளும் வெளியும் சஞ்சரித்தபடியாக இருக்கிறது. உள்ளுக்குள்ளே பிராணசக்தியாக காற்று உள்ளே நுழைந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவோடு இணைந்து உடலுக்கு தேவையான போஷாக்கை கொடுத்து உள்ளே இருக்கக்கூடிய கெட்டுப்போன தத்துவங்களை எல்லாம் அவானன் என்று அழைக்கப்பட்ட காற்றாக மாற்றி வெளியே கொண்டு போய் ஒவ்வொரு வினாடியும் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. மானுடர்கள் மாத்திரமல்ல, சகல ஜீவராசிகளும் இந்த காற்றை கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காற்றில்லாமல் இந்த மானுட உடல் வாழ்க்கை என்பது இல்லை. அப்படிப்பட்ட காற்றை கொண்டு மட்டுமே நம்முடைய ஜீவனின் பிரகாசத்தை அதிகரிக்கவும் முடியும், மரணத்தை தவிர்க்கவும் முடியும். எனவே 4வது எழுத்தாக இருக்கக்கூடிய இந்த அ என்கிற காற்றை
பற்றி பிடித்திருக்கக்கூடிய சந்திரகலையோடு இணைந்து இயங்கக்கூடிய வா என்கிற காற்றை நாம் பற்றி கொள்ள வேண்டும். வா என்கிற காற்றை கொண்டு மட்டுமே நம்மால் இந்த உலக வாழ்க்கையிலே பிரகாசத்தை பெற்று மரணம் இல்லாத பெருவாழ்வை பெற முடியும். 4வது எழுத்தாக இருக்கக்கூடிய வா என்கிற எழுத்துத்தான் நாம் இப்போது கைப்பற்ற வேண்டிய எழுத்து என்றே திருமூலநாயனார் இத்திருப்பாடல் வாயிலாக நம் அனைவருக்கும் எடுத்துரைக்கிறார். காற்றை கொண்டு கனலை எழுப்பி மோட்சத்தை பெற வேண்டும். இதுவே தத்துவம். மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திக்கலாம். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.